நடிகர்கள் வளர்ச்சியை தடுக்கணும்னு நினைக்கல. ஓகேங்களா? ஆக்சுவலாக இடைப்பட்ட நபர்கள், ஒரு சில யூடியூபர்ஸு, அதில் உள்ள கேமராமேன்ஸு, அப்புறம் ஒரு சில நம்ம ஹேட்டர்ஸு வளர்ச்சியை தடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து கண்டிப்பாக முடியாது. சில நடிகர்களுக்கும் கூட அந்த மாதிரி இருக்கலாம். பட் எல்லாத்துக்கும் மேலே இறைவன் இருக்காரு. யாரும் யாரோட வளர்ச்சியும் தடுத்து நிறுத்த முடியாது. பட் நீங்கள் சொல்கிற மாதிரி சூழ்ச்சிகள் நடக்குது, பொய்யான குற்றச்சாட்டுக்கள் வைக்கிறாங்க. நடிகர் சூரி பொதுவாக சொல்ல வரேன், எல்லாத்தையுமே திரிச்சு விட்றாங்கன்றேன். நம்ம மேலே வைக்கிற குற்றச்சாட்டுகள் கொலை குற்றம் கிடையாது. வேணும்னே ஒருத்தவங்களை பிடிக்கலன்றதுக்காக அப்போ அந்த மேட்டர் முடிஞ்சு. சூர்யா நான் வழக்கம் கொடுத்துட்டு முடிஞ்சு. நடிகர் சூர்யா சாருக்கு சார் கருப்பு டீசரில் வாட்டர்மெலன் சீன் வந்து சார் இப்படி பண்ணியிருந்தார், நான் பண்ணுறது இப்படி பண்ணுவேன். அப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, நான் காலேஜ் என்னோட வீடியோ பதிவுகளில் பாருங்கள், நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிறப்ப சூர்யான்ற அந்த படம் பேர் என்ன, கஜினி படம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அந்த படத்தை பார்த்தேன், அந்த சீனை பண்ணி வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்னு பேர் எடுப்பேன்னு எனக்கும் தெரியாது, சூர்யா சாருக்கும் தெரியாது. ஏன்னா வாட்டர்மெலன் ஸ்டார்ன்றது கூகுளில் சர்ச் பண்ணுறவள் நம்ம வளர்ந்துட்டோம். நேற்று கூட ஒரு மீம் பேஜில் போட்டாங்க, கூகுளில் சர்ச் பண்ணுறவள் வளர்ந்துட்டாயா, கூகுள் ChatGPT எல்லாத்துலேயுமே வாட்டர்மெலன் ஸ்டார்லாம் நான் தான் வர்றேன். ஸோ இந்த சீனை திருப்பி ரீக்ரியேஷன் பண்ணுறதுக்கு சூர்யா சாருக்கு வாழ்த்துக்கள்னு போட்டேன். அதோடு முடிஞ்சு. இது ஆளுக்கு திருச்சி கட்டி விட்டு ஏன் சீனால தான் அவர் பண்ணார். அதாவது மீம் பேஜில் வர்றது என் பேஜில் எடுத்து போடுங்க சார். நீ என்ன சூர்யா வந்து திவாரி சீனை ரீக்ரியேட் பண்ணிட்டாருன்னு மீம் பேஜஸில் வரும்ல, அதெல்லாம் எடுத்து நீங்களே பார்த்துருப்பீங்க. மீம் பேஜில் வர்றதெல்லாம் அந்த பேரோடையே நான் ஷேர் பண்ணியிருப்பேன். அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. அப்போ என்னன்னா வேணும்னே கோர்த்து விடுறாங்க சார். லேட்டஸ்ட்டாக ஒரு நடிகர்களுக்கு நம்மளுக்கு கருத்து வேறுபாடு இருந்துச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு யூடியூப் சேனலில் ஒரு பையன் போய் சொல்லி கோர்த்து விட்ற. அப்படி இல்லை, நீங்கள் ஆரம்பத்துலேருந்து அவர் வேணும் தான் வந்தீங்க. பர்பஸ்ஃபுல்லாக நம்ம மேலே குற்றச்சாட்டை உண்டாக்கி கெட்ட பேரை கிரியேட் பண்ணி அதை யூடியூப்பில் போட்டு அதை காசாக்கணுன்றது எந்த விதத்தில் சார் நியாயம்? சார், மக்கள்கள் முட்டாள்கள் கிடையாது. எனக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு மேடம் போட்டிருக்காங்க, அவங்க யாருன்னே தெரியாது. அவர் வாமா சொல்லும் போமா சொல்லும் மரியாதையாக பேசுகிறாரு. அவரை ஏன் போய் சொல்கிற, வாங்க அண்ணான்னு சொல்லியிருக்காரு, நீ அண்ணான்னு சொல்லவே இல்லை அவேவேன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி குற்றச்சாட்டுன்னு பாருங்க சார். வீடியோ ஆதாரங்கள் இருக்கிறப்பே இப்படின்னா இந்த மாதிரி என்ன ஒரு பொழப்புன்னு கேட்குறேன் சார். நான் டீசெண்டாக வருவேன், டீசெண்டாக போவேன். எல்லாரோட உழைப்பு இருக்குது. 500 யூடியூப் சேனல் மாதிரி இன்டர்வியூ எடுத்து சேனல் என்னை வளர்த்து விடவே கிடையாது. ஓகேங்களா? இது மாதிரி ஒவ்வொரு தரப்புல இருந்து நம்மளுக்கு முட்டுக்கட்டைகள் வருது. ஓகேங்களா? இது எந்த விதத்தில் நியாயம்? கொலை பண்ணல, யாரையும் நம்ம கற்பழிக்கல, யாரும் என்ன சொன்னது கொலை பண்ணல, கொலை குற்றம் பண்ணல, மதுமாதும் சூதுன்னு போகலை. நான் பேசாமல் வர்றேன், கடின உழைப்பு சார். உங்களுக்கு தெரியும், சரியான காய்ச்சல். அந்த காய்ச்சல்லையும் போனவட்டம் உங்களுக்கு நடிச்சு கொடுத்துட்டு தான் போனேன், இன்டர்வியூ பண்ணேன். அது என்னோட உழைப்பை கொடுக்குது. ஓகேங்களா? எவ்வளோ கஷ்டங்கள்லேயே நம்ம ஒவ்வொரு நேரமும் உழைப்புனால தான் வந்திருக்கோம் சார். மதுரையிலேருந்து 8 மணி நேரம் ட்ராவல் சார். 8 மணி நேரம் அவவே ஊரை விட்டு ஊர் வந்து காசு செலவு பண்ணி ஒரு உழைப்பை அவங்களுக்கு கொடுத்துட்டு நம்மளை மனசை வருத்தி அதில் திரும்பி போகிறப்ப சந்தோஷமாக போனோம்ல சார். அடுத்தவங்க வயசான சேனல் சம்பாதிக்கிறாங்க சார். இது எந்த விதத்தில் சார் நியாயம்? பக்கத்தில் இருந்தால் சார் நான் வரேன். ஊரை விட்டு ஊர் வந்து அதுவும் நேர்மையானவங்க, ஒரு படித்தவங்கள, ஒரு டாக்டரை. ஏன் சார் நீங்கள் ஒரு உலகத்தில் இருக்கியான்னு அந்த பையன் கேட்குற. அப்படி நான் ஆல்ரெடி 12 வருஷம் கிளினிக்கல் ப்ராக்டிஸ் டாக்டர். நீங்கள் ஒரு சீனியர், நீங்கள் சொல்லுங்கள், ஒரு படித்த கிராஜுவேட்டாக அதுவும் டாக்டரை இந்த மாதிரி நாங்கள் எத்தனை பேர் ஹேண்டில் பண்ணியிருப்போம். டாக்டர்னால அள்ளி சொல்ல கிடையாது சார். நான் ஆல்ரெடி நல்ல பொசிஷனில் இருக்கேன். ஒரு துறையை விட்டு ஒரு துறைக்கு சார் நான் யூடியூபரே கிடையாது சார். ஐ எம் நாட் ஏ யூடியூபர். இன்ஸ்டாகிராமில் ஆக்டிங் வீடியோ போட்டு அது 500 யூடியூப் சேனலுக்கு போச்சு. இன்டர்வியூ எடுத்தாங்க. ஆட்டோமேட்டிக்காக டிவி சேனல் போச்சு, ட்விட்டருக்கு போச்சு. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பிக் ஸ்கிரீன் 5 படமும் நடிச்சிட்டோம். 4 படத்தில் சின்ன சின்ன வேஷம், 5ஆவது படத்தில் கேரக்டரில் மாறிட்டேன் வெறும் 10 மாதத்தில். இது என்னோட வளர்ச்சி. அதெல்லாம் அவர்கிட்ட சொன்னேன் சார். தம்பி, நான் படத்தில் நடிக்க ஆரம்பிச்சிட்டேன். திருப்பி பழைய மாதிரி நீங்கள் அதே கேட்ட கேள்வியை திருப்பி கேட்காதீங்க. நீங்கள் உங்களுக்கு நடிக்க தெரியல, நீங்கள் நடிக்கிறது பேர் நடிப்பா, நீங்கள் ஒரு உலகத்தில். ஏன் சார், நான் உலகத்தில் இருக்கிறவனை கூப்பிட்டு கேரக்டர் ரோல் கொடுப்பாங்க. ஸோ இப்படி வேணும்னே ஒருத்தவங்களை பற்றி, அதாவது அவங்க கண்டென்ட் கிடைக்கணுன்றதுக்காக இது மற்றவங்க பாமர மக்கள் அமுக்கலாம் சார். ஒரு எஜுகேட்டடு மக்கள்கிட்ட க்ளோஸ் கான்டாக்டில் ஒரு நபரை வந்து யாருமே அழிக்க முடியாது. நீ 1 மடங்கு யோசிச்சேன்னா நான் 10 மடங்கு யோசிப்பேன். பட் அதில் நீதி இருக்கும், நேர்மை இருக்கும், சத்தியம். அப்பயும் இதே மாதிரி பண்ணாங்க. ஆங்கரை மாற்றுங்க, சத்தம் போட்டேன். யாரை கேட்டது இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறீங்க, இந்த மாதிரி கேட்காதீங்க. அப்பயும் சொல்லிட்டேன், தம்பி நான் நார்மல் லேமன் கிடையாது, ப்ரொஃபஷ்னலு. சோசியல் மீடியாவில் நீ மற்றவங்ககிட்ட பேசுகிற மாதிரி என்கிட்ட பேசாத சார். சில பேர் சோசியல் மீடியாவில் ஆபாசமாக வந்திருப்பாங்க, உங்களுக்கு தெரியும். அசிங்கமாக பேசி வந்திருப்பாங்க, அதுவும் உங்களுக்கு தெரியும். நான் வந்து ஒன்லி நடிப்பு திறமையின் மட்டும்தான் காட்டுறேன். நடிகர்களை வந்து ஆரம்பத்தில் வந்து கோமாளி, கூத்தாடி, இது எல்லா பெரிய நடிகர்களையும் சொல்கிறது தான் சார், உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? ஸோ சொல்கிறனால அவங்க கோமாளி ஆக மாட்டாங்க, கூத்தாடி ஆக மாட்டாங்க. அவங்க திறமையை எக்ஸ்போஸ் பண்ணி அவங்களோட வட்டம் விரிவடைஞ்சிக்கிட்டே போகும் சார். திவாகர் பிசியோதெரபிஸ்ட் டாக்டர் அப்படின்றது மதுரைக்குள்ளே மட்டும் தெரிஞ்சது. இப்போ உலக
ஈக்குவலாக பார்க்குறாங்க. நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க நேரடியாக வந்து சப்போர்ட் பண்ண அவசியம் இல்லை. ஓரமாக நின்று நம்மளோட வீச்சை வாட்ச் பண்ணுவாங்க, லைக் பண்ணுவாங்க, போயிட்டே இருப்பாங்க. ஆனால் ஹேட்டர்ஸ் அழிக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து தான் கமெண்ட் போடுவான். யார் உங்களை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க? பொதுவாக சொல்ல வரேன் சார், ஹேட்டர்ஸ்லாம் ஒரு நல்ல விஷயம் பண்ணோம்னா அதில் 2000 கொண்டு வந்து ஒரு பேட் கமெண்ட் போடுறான் பாருங்க, அவங்களால நம்மளை அழிக்க முடியாது. யார் அவங்களாம்? யார் எதுக்காக வராங்க? யாருமே சார் பப்ளிக்கில் வந்துட்டோம், முகம் தெரியாத எதிரிகள். கமலா சினிமாஸில் படம் பாட்டு வந்தேன், அவர் யாருன்னே தெரியாது. நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. அவர் வந்து ஒரு சேனலோட கேமராமேன். உனக்கு அவ்வளவுதான், நீ வா போன்ற அப்படி ஃபோட்டோ எடுத்த உடனே வேற ஒரு பிரச்சனையை அப்படி கோர்த்து விட்ற அப்படி. அதனால தான் உங்களை நான் அப்படி கேட்க வந்தேன். முகம் தெரியாத நபர்கள் சார். மற்றபடி சப்போர்ட் தான் சார் ஜாஸ்தி இருக்குது. பொதுமக்கள் ரசிகர்கள்லாம் ரொம்ப ஜாஸ்தி சார். 1,00,000 லைக் விழுந்திருக்கும். லைக் பண்ணவங்களாம் கீழே வந்து கமெண்ட் பண்ண மாட்டாங்க. நியாயம் தெரியும். சோசியல் மீடியாவில் வந்து இப்போ நானே மெடிக்கல் ப்ரொஃபஷனில் இருக்கப்போ அப்படி தான். எனக்கு 1000 வேலை இருக்கும். நம்ம டாக்டராக இருக்கிறப்ப வந்து நான் சோசியல் மீடியாவே யூஸ் பண்ண மாட்டேன். சில விஷயங்கள் பார்த்தாலும் இவர் பக்கம் நியாயம் இருந்தாலும் என்னால் வந்து போய் கருத்து சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கெல்லாம் நம்மளுக்கு டைம் இருக்காது. ஓகே இவர் நல்லவர், இவங்க பண்ண தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு போவாங்களே தவிர அந்த மாதிரி நம்மளுக்கு சப்போர்ட் தான் ஜாஸ்தியாக இருக்குது. 2000 பேர் வந்து கமெண்ட் பண்ணுறவன் நம்ம யாருன்றத ஸ்ட்ரென்த்தை காமிச்சு இவனை மனதளவில் டிப்ரெஸ் பண்ணுவோம். அதாவது ஹேட்டர்ஸு அதான் உங்களை வளர்ச்சியை தடுக்கிறது யாருன்னு தான் கேட்குறோம். முகம் தெரியாத நபர்கள் நிறைய பேர் இருப்பாங்க சார். சார் நம்ம ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளே இல்லை, உலகத்துக்கு என்ன வந்துடும், பப்ளிக் செக்டரில் வந்துட்டோம், யாருன்றதையே நம்ம சொல்ல முடியாது. இப்போ சூர்யாவுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் வந்து சூர்யா சார் தான் என்னை பார்த்து இல்லை அப்படிலாம் என் விஷயத்தை அவர் தான் ரீக்ரியேட் பண்ணார். இல்லை சார், முதலே உங்கள்கிட்ட நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, முதலையே என் வீடியோவை பாருங்கள், வீடியோ ஆதாரம் இருக்குது. நான் சொன்னது நான் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறப்பே கஜினி படம் வந்துச்சு. சூர்யா சாருக்கு வாழ்த்துக்கள் தான் சொல்லியிருந்தேன். ஸோ அதே சீனை சார் ரீக்ரியேஷன் பண்ணியிருக்காரு. வெற்றி படம் நீங்கள் பண்ண சீனை அவர் ரீக்ரியேட் அப்படி சொல்ல வரலாமா? மக்கள் மத்தியில் அதை வந்து நம்ம பிரபலியம் அடைய வச்சோம், பிரபலியம் அடைய வச்சோம். அதை வச்சு ஒரு சீனாக நம்ம கிரியேட் பண்ணி அது மக்கள் இப்பயே எல்லாரும் என்ன போடுறாங்க, இந்த வாட்டர்மெலனை பார்த்த உடனே அவர் ஞாபகம் தான் வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அவருக்கு வாழ்த்துக்கள் தான் நம்ம சொல்லியிருந்தோம். இது எல்லாரும் அப்படி கோர்த்து விட்றாங்கம்மா. ஏமா சூர்யா சார் அவ்வளோ டீசெண்டானவர், அவர் யார் கூட போய் சண்டை போட போகிறாரு? அவர் பேசிக்காக ஒரு அமைதியான ஒரு மனிதர். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப சைலண்ட்டு ஹாமானவர், யாரை பற்றி அவர் பேசுகிறவரெல்லாம் கிடையாது. ஊட இருக்கிறவங்க அப்படி கோர்த்து விட்டு பிரச்சனையாக்க ட்ரை பண்ணுறாங்கம்மா. உங்களை வந்து சூர்யா கிட்ட கோர்த்து விட்டு திட்டுவாங்க ட்ரை பண்ணுறாங்கன்றீங்களா? கரெக்டான கொஸ்டின். இதில் 10வது குறைக்கு வேற ஜெயா டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா என் ஃபோட்டோவும் சூர்யா சார் ஃபோட்டோவும் போட்டு ஹூ இஸ் த ரியல் கேங்ஸ்டர்னு கேட்டாங்க. அது போட்டாங்க. அதுக்கப்புறம் பாக்கியராஜ் சன் வந்து கேட்டிருக்கிறாரு, அது இல்லை சார், இது வந்து நீங்கள் வந்து டூப்ளிகேட்டு, அது வந்து ஒரிஜினல், இதை போடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. டூப்ளிகேட் நான் சொல்லலை சார், இமிடியேட்லி டெலிட்டட்னு போயிட்டு இருந்தாரு. ஓஜி ரியல்னு ஒன்று போட்டிருந்தாருல்ல? ஆமாம் 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 ஆமாம், அப்படி வேறு போட்டிருந்தாரோ? ஆக்சுவலாக அது ஒரிஜினல் எது டூப்ளிகேட் எது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த விளக்கம். அது வந்து அதாவது ஓப்பனாக சொல்லவா சார், அது அவங்க போட்டதோட ரீசன் வாட்மலன் சீனை நம்ம ரீக்ரியேஷன். வாட்மலனா நம்ம முகம் தானே வருது, அது ஒரு விஷயம் இருக்கா இல்லையா? மக்கள் மத்தியில் பிரபலமே இருக்கனால தான் ஆர்ஜே பாலாஜி சார் அதை தூக்கி வைக்கிறாரு. இதனால் தப்பு கிடையாது. இப்போ என்ன கம்பேர் பண்ணுறது வந்து ஒரு கொலை குற்றம் கிடையாது. நாட்டில் 1000 பஞ்சாயத்து இருக்குது, ஓகேங்களா? நடந்ததில் எவ்வளவோ இருக்குது. நான் வந்து சார் உங்களுக்கு தெரியும், மருத்துவர், புனிதமான தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சோசியல் மீடியாவில் நேர்மையாக இருக்கேன். நான் விளம்பரம் கூட பண்ணுறதில்ல. எனக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது. திறமையால் மட்டுமே முன்னுக்கு வர்றேன். என்கிட்ட கடின உழைப்பு இருக்குது. குறைஞ்ச காலத்தில் மக்கள்கிட்ட ரீச் ஆனேன். ஸோ இப்பேற்பட்ட நபரை ஒரு பெரிய ஒரு ஸ்டாரோட கம்பேர் பண்ணுறதுனால தப்பு கிடையாது, ஓகேங்களா? தப்பானால பண்ணால் சார் சோசியல் மீடியாவில் நிறைய பேர் ஆபாசமாக வந்திருக்காங்க, நீங்கள் பார்த்துருக்கீங்க. அந்த மாதிரி நபரை அந்த டிவி நிறுவனமே போடாது, உங்களுக்கே தெரியும். ஒருத்தவங்களை கொண்டு வந்து போடுறாங்கன்னா அவங்களோட மக்கள் செல்வாக்கு, பப்ளிசிட்டி சார் உங்களுக்கே தெரியும் சார். அது அந்த மாதிரி போடுறவங்கள இது ஒரு பெரிய தப்பு கிடையாது. ஸோ அதை வந்து போட்டது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏன்னா எல்லாரும் வளர்ந்து வர்றவங்க தானே சார். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, பாக்கியராஜ் சன் அப்புறம் ஏன் இந்த போஸ்ட்டை டிலீட் பண்ணுங்கன்னு சொல்ல வரேன். அவங்களுக்கு நான் என்ன விளக்கம் கொடுத்தேன்னா, அண்ணா உங்கள் அப்பாவுமே வந்து சின்ன சின்ன கேரக்டர்லேருந்து தான் பெரிய ஆளாக வந்தாங்க. ஆரம்பத்தில் சிவப்ரோஜாக்கெல்லாம் ஃபேஸாக கேட்டாங்க. அந்த மாதிரி நான் சின்ன கேரக்டர்லேருந்து பெரிய ஆளாக வர்றேன் சார். யாருக்கு எப்போ எப்படி பப்ளிசிட்டி கிடைக்கும் தெரியாது. நான் நினச்சி பார்த்துருப்பேனா இங்கே வந்து உட்காந்துருப்பேன்னு இவ்வளோ தூரம் அவன் நான் நினச்சி பார்த்துறேன். யாருக்கு எப்போ எப்படி தூக்கி விடும்னே தெரியாது சார். இதுவே எனக்கு இறைவன் கொடுத்த ஒரு பெரிய அருள். எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஃபீல்டில் வந்தாங்கன்னா அடுத்த 10 வருஷம் நீங்கள் தான். ஆக்சுவலாக ஏதோ ஒரு ஸ்டார் அவங்க பேரை சொல்கிறது எனக்கு இதாக இருக்குது. அதான் தப்பு சொல்லாமல் சொல்லுங்க, பேர் சொல்லாமல் ஒரு ஸ்டார் சொல்லியிருக்காரு, நான் தான் ரஜினி சாருக்கு போட்டின்னு சொன்னாராம். அவரெல்லாம் யாரும் அடிக்கலைன்றாங்க. ஒன்று வந்து அடிக்கிறது காரணம் நீ வந்துருவேன்னு அடிக்கிறாங்கன்றாங்க. நீங்கள் உங்கள்கிட்ட அந்த தகுதி இருக்குது, கெப்பாசிட்டி இருக்குது, திறமை இருக்குது, ஓகேங்களா? மற்றவங்கள விட்டுறாங்க, உங்களை வந்து வரட்டுறது காரணமே இவன் வந்துருவான்றது தெரியுது. அதனால் உங்களோட தன்னம்பிக்கையை நீங்கள் இது பண்ணுங்க பண்ணாங்க. ஸோ அந்த அண்ணாட்ட அப்படி தான் சார் சொன்னேன். என்னால் அதை திருச்சி விட்றா அப்படி சார் கருத்து சொல்ல எனக்கு உரிமை இல்லையா? அதில் அண்ணான்னு சொல்லி தானே நான் சொன்னேன். அண்ணா சின்ன சின்ன வேஷங்கள்ல இருந்து அவங்களும் டெவலப் ஆனாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்னதுலேருந்து டெவலப் ஆயிருக்காங்க, நானும் சின்ன சின்னதுலேருந்து டெவலப் ஆகிறேன். தயவு செஞ்சு இந்த மாதிரி நடிகர்களை பண்ணாத சார். பெரிய நடிகர்களே இந்த பாகுபாடு பார்க்க மாட்டாங்க சார். ஏதோ ரெட் கார்டு எல்லாம் போடணும்னு சொல்லிட்டு இருக்காங்க, உண்மை தானே? நடிகர்கள் சார் ஓப்பனாக சொல்லவா, ஆளாளுக்கு பலதை கிளப்பி விடுவாங்க. இதில் எதுவுமே நடக்கலையே, இதில் எதுவுமே நடக்கவே இல்லை. சும்மா அதெல்லாம் கிளப்பி விட்றோம் சார். விட்டா நேற்று கூட அக்யூஸ்ட் படம் வந்துச்சு. படம் வந்தோடனே உங்கள் படத்தை நாங்கள் எடுக்க போகிறோம், எனக்கு மட்டும் இல்லை
இல்லை சார். ஏன் ஈவன் பெரிய பெரிய நடிகர்களுக்கே பார்த்தேன், உங்கள் படத்தை நான் ஓட விட மாட்டேன், எங்கள் ஏரியாவுக்குள்ளே நீ இவர் வரக்கூடாது. ஒருத்தவங்க ஃபேமஸான இந்த தலைவலி தான் சார். பெரிய நடிகர்களுக்கு உண்டான பிரச்சனையே நான் பார்த்தேன். ஸோ இப்போயே நம்ம அதை ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா வளர்ந்துட்டோன்னு அர்த்தம். பெரிய நடிகர்களுக்கே பார்த்தேன், இவர் படத்தை நாங்கள் ஓட விட மாட்டேன். தமிழ்நாட்டில் மெட்ராஸில் பார்த்தேன் சார் அந்த நியூஸை. இவ்வளோ பெரிய 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 இந்த அக்யூஸ்டு படம் எடுத்தாங்கல்ல, அவங்க ஏன் உங்களை கூப்பிடல சார், இன்னைக்கு நம்ம ஷோ ரிலீஸ் ஆகுது, வாங்க வந்து நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணுங்க, ஏன் அந்த